வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு நாளும் 2 கதைகள் சொல்லி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வீடியோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 80 கதைகள் இருக்கும். நம்ம ஒரு 70 கதைகள் கிட்ட பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இதில் ஒரே ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா உலகம் பூரா இயற்கை அது எப்படி தோன்றுச்சு அப்படின்றதுக்கு உலகத்தில் ஒரு மக்களும் ஒரு கதையை நம்புகிறாங்க. இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க அந்த காக்கா ஏன் கத்துது அப்படின்றதுக்குமே ஒரு கதை நம்புகிறாங்க. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள மக்கள் சொன்ன கதைகள் எல்லாத்தையுமே தொகுத்து தான் இந்த புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. அதுதான் இயற்கை சம்பந்தமான கதைகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். உலகத்தை புரிஞ்சுக்க வாய்மொழி கதைகள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு. இந்த முன்னுரையிலே இதுதான் போட்டிருக்கோம். இயற்கை குறித்த அறிதலை முன்வைத்து உலகெங்கும் சொல்லப்பட்டு வரும் வாய்மொழி கதைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம்னு சொல்லியிருக்காங்க. உலகம் தோன்றியது எவ்வாறு என்பதில் துவங்கி உலகம் எவ்வாறு தோன்றுச்சு அப்படின்றதுல தொடங்கி மனுஷனுக்கு ஏன் ரெக்கைகள் இல்லை அப்படின்றவரையும் உலகத்தில் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா கதைகளே எளிய வழி என்கிறது இந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து இப்போ நம்ம ஒரு கதைகள் தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள கதைகள் சில இது நம்புகிற மாதிரி இருக்கும், சில இது நம்பாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்றத கேள்வி கேட்க வைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் உங்களை பண்ணும். சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக இந்த புத்தகத்தில் உள்ள கதையை சொல்கிறப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அதுதான் இந்த புத்தகத்தோட இன்னொரு சிறப்பு. கடல் ஏன் சப்தம் அடிக்கிறது அப்படின்ற ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 வரிகள் படிச்சுட்டு நான் அந்த கதையாகவே சொல்லிடுறேன். கடல் ஏன் சப்தமிடுகிறது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உப்பின் பயன்பாடு பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்கவே இல்லை. உணவை கூட உப்பு இல்லாமலேயே சமைத்து சாப்பிட்டு வந்தார்கள். அந்த காலத்தில் வியாபாரி ஒருவன் மரக்கலத்தில் ஏறி வெளிநாட்டுக்கு பயணமானான். அவன் பேராசை பிடித்தவன். முன்னொரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி இது ஒரு உப்பு பற்றின கதை. கடல் ஏன் சப்தம் இடுகிறது, கடலில் ஏன் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு கதை. அந்த சவுண்டுக்கான ஒரு கதையுமே குஜராத் பழங்குடி மக்கள் அதை நம்புகிறாங்க. இது குஜராத் பழங்குடி மக்கள் தான் இந்த கதையை நம்புகிறாங்க. என்னென்னா முன்னொரு காலத்தில் சாப்பாடில் யாருமே உப்பே போட்டு சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப உப்பே இல்லாமல் ரொம்ப சப்புன்னு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஊர்லேருந்து ஒருத்தன் கடலுக்கு பயணமாக வெளியூரில் பிழைக்கிறதுக்கு போகிறான். அந்த கடலில் உள்ள மாலுமி அவங்களாம் கப்பலில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் போகிறான். பட் இவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். ஒரு டயத்தில் என்ன பண்ணுறான், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறான். அந்த மாலுமி என்ன பண்ணுறாரு, இருக்கிற சாப்பாடு கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா சாப்பாடு குழம்பு எல்லாம் கொடுக்குறாரு. இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எப்படிங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சரி பசியில் வந்திருக்கானே, பயணம் பண்ணுறாருனால பசியில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இது எப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்கிறாரு. என்கிட்ட ஒரு இயந்திரம் இருக்குது, என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை வச்சு இந்த கடல் தண்ணி, ஏன்னா கப்பல் அந்த படகு கடலில் தானே போயிட்டுருக்கு, அந்த தண்ணியில் இந்த மிஷினை வச்சா கடல்லேருந்து உப்பாக வந்துடும். அந்த உப்பை போட்டு தான் நான் அதில் சமைக்கிறேன் அப்படின்னு. ஓ இப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது, உப்புன்ற ஒன்று இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது, இது என்ன வெள்ளை கலரில் இருக்குது, அந்த மிஷினை என்கிட்ட கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இது நான் எனக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இவன் விட்டுட்டு அவர் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ கதை ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி இவன் தான் ரொம்ப பேராசை பிடிச்சவனாச்சு இல்லை. அவர் தூங்குற டைம் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கான், அவர் கொன்று அவரை தூக்கி கடலில் போட்டுடுறான். அவர்கிட்ட அந்த மிஷினை வாங்கி அதே மாதிரி அந்த கடலுக்குள்ளே வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறான். அந்த கடலிருந்து உப்பாக கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசை ஆகிட்டு அவரை கொண்டுட்டு அந்த இயந்திரத்தை கடலில் வச்சு கடல்லேருந்து உப்பு எடுக்க ஆரம்பித்தான். ஒரு டயத்துக்கு மேலே அந்த இயந்திரத்துலேருந்து அந்த இயந்திரத்தை கொண்டு அவன் உப்பு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த உப்பு ஸ்டாப் பண்ணவே முடியல. உப்பு வந்துக்கிட்டே இருக்கு. இவன் போகிற படகுல மொத்தமாக உப்பு படகே வெயிட் ஆகி கவுந்து படகே முங்கிருச்சு. இவனும் செத்துட்டான். இவன் அந்த மாலுமியை கொண்டுட்டான். ஆல்ரெடி 2 பேர் செத்துட்டாங்க. இப்போ உப்பு வர ஆரம்பிச்சிட்டே இருக்குது. அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அதனால் கடலில் இருந்து அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணாமல் வந்துக்கிட்டே இருந்தனால கடல்லேருந்து உப்பாக கடல் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. அதனால தான் கடல் உப்பு தண்ணியாக மாறிடுச்சுன்றாங்க. இப்போ கதையோட டைட்டில் கடல் ஏன் சப்தம் இடுகிறதுன்னு. இந்த உப்பு தண்ணியாக மாறினதுக்கு இந்த கதையாக ஏன் சப்தம் இருக்குன்னா, நான் அந்த மிஷின் சொன்னல, அந்த இயந்திரத்தை வச்சு தானே அந்த உப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இயந்திரம் கடலுக்கடியில் வேலை ஆகிட்டே இருக்கான். அதனால தான் உப்பு சுரந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் தண்ணி உப்பாக இருக்கான். ஸோ அந்த மிஷினோட சவுண்டு தான் அந்த கடல் சவுண்டாக. நம்ம கடல்கிட்ட போனால் ஏன் அந்த சவுண்டு வருதுன்னா அது அது மிஷினோட சவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது குஜராத் பழங்குடி கதை. குஜராத் மக்கள் இந்த கதையை நம்புகிறாங்க. இதுதான் நம்ம இப்போ சொல்ல வந்த கதை. ஸோ நான் சொல்லலை, குஜராத் பழங்குடி மக்கள் நம்புகிற கதை. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு 2 கதைகள் பார்ப்போம். சூரியன் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் ஒரு கதை சொல்கிறாங்க. பூமியில் நீர் ஊற்றுறது, பூமியிலேருந்து ஏன் தண்ணி வருது அப்படின்றதுக்கு சிலி
அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க. இந்த 2 கதைகளுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவ்வளோ நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன கதைகளாக இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்கிற கதைகளாக இருக்குது. இதை நமக்கு வாசிக்கும் போது சின்ன பசங்களுக்கும் நிறையா சொல்லலாம், நம்மளுமே நிறையா கற்றுக்கலாம். அந்த வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த பக்குவம் வந்துடும். உலகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நிறையா புத்தகங்கள் படிங்க. வாசிப்பு பழக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. நான் பர்சனலான அனுபவத்தில் சொல்கிறேன். வாசிப்பு பழக்கம் வந்துருச்சுனாலே போதும், உங்களுக்கு அந்த நிறைய பக்குவம் வரும். அந்த வார்த்தையை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ரொம்ப கனமாக உள்ள வார்த்தையெல்லாம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப யோசித்து பேசுவோம். நம்ம நிறைய பொறுமை வரும். அந்த வார்த்தையோட கனம் வந்து உங்களுக்கு தெரியும். வாசிப்பு பழக்கத்தை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன புக் எடுத்து வாசிங்க. இப்போ நீங்கள் எடுத்தோன்னே பெரிய புக் எடுத்து வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ வச்சுருவீங்க, ஒரு பேஜ் 2 பேஜில் வச்சுருவீங்க. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன கதைகளாக உள்ள சின்ன புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஆர்வமாகி அடுத்தடுத்து அப்படியே வந்து பெரிய புத்தகமாக போவீங்க. அதுக்கு இந்த புத்தகம் எடுத்து படிக்கிறது இன்னும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். கால்முளத்தை கதைகள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஒரு 100 பக்கம் உள்ளது. 80 கதைகள் கிட்டே இருக்கும். நன்றி.